இங்கே பார்த்தீங்கன்னா மோதம் ஏலத்துக்கு போட்டிருக்காங்க. நான் இந்த ஒரு மோதம் பார்த்தீங்கன்னா உள்ளதுலேயே பெரிய மோதம் இதுதான். இன்னைக்கு நம்ம ஆர்பரில் வந்ததில் வச்சு பெரிய மோதம் இதுதான். இந்த ஒரு மோதம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோ வெயிட் வரும். அண்ணே வருங்க அண்ணே, தூக்கி பார்க்க மாட்டேன். மீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதோட வெயிட் எப்படி 40 கிலோ வரும். இந்த ஒரு மோதம் தூக்கும் போது இப்படி பிடிச்சி தான் தூக்காது. வா எலும்பா. இங்கே பார்த்தீங்கன்னா மயில் மீன்கள் ஏலத்துக்கு போட்டிருக்காங்க. 36 பீஸு மயில் மீன் சேர்த்து ஏலம் போட்டிருக்காங்க. இது மொத்தமாக 1,76,000 ரூபா தான் விலை போயிருக்கு. அதில் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, ஒரு 10-15% கிட்டே கம்மி பண்ணுவாங்க. ஆனாலும் இன்றைக்கி போகிற ரேட்டை விடக்கும் இந்த மீன் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் போயிருக்கு. ஏன்னா மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆனால் இந்த மயில் மீனில் இந்த நார் மாதிரி ஒன்று இருக்குது. இது என்னது? இது வந்துட்டு ஒரு ஜீவி தான். இது வந்துட்டு பாரில் ஒட்டி இருக்குது. பாரில்னு இந்த மீனுக்குள்ளே இறங்குதா? இருக்கிறதுனால மீனுக்கு ஏதாவது பிரச்சனை உண்டா? சாப்பிடுதான் ஏதாவது உண்டா? சாப்பிடுறதுல பிரச்சனை இல்லை. உள்ளே வந்துட்டு கொஞ்சம் கேடாக இருக்கும். அதை கட் பண்ணி களைஞ்சிட்டு தான் சாப்பிடணும். அப்படியா? உள்ள சில இது வந்துட்டு நல்லா உள்ள இறங்கி இருக்கும். சில இது வந்துட்டு மேலே தான் நிற்கும். இது வந்துட்டு மார்க்கெட்டில் விட்டோம்னா கம்ப்ளைண்ட் வருது. அப்படியா? ஏன்னா நம்ம புண்ணு பிடிச்சது மாதிரி கட்டி பிடிச்சி அப்படியே அப்படி இருக்கு, இடம் பாதிச்சிருக்கு. வேற பிரச்சனை வரக்கூடிய தலையெல்லாம் நிறைய இடத்துல அது எல்லா சீசன்ல வராது. சில டைம்ல மட்டும் சில டைம்ல வருது. ஆனால் வலத்தலையில கூடுதல் இது காணாது. துண்ட தலையில தான் கூடுதல் காணும். ஏன்னா பார்ல கிடக்கக்கூடிய மீன்ல வந்துட்டு இது அதிகமாக அது ஒரு ஏரியாவில் உள்ள மீன்கார் கிடக்கும், வேற ஏரியாவில் உள்ளது வராது. சில ஏரியாவில் வருது, சில ஏரியாவில் வருது. இதுதான் அந்த நம்ம அந்த பாரசைட்னு சொல்லுவோம், ஒட்டுண்டி இப்படிலாம் சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த பார்த்தீங்கன்னா மீன் கட்ட மீனில் தான் இது கூடுதல் இறங்கும். வேற ஒரு மீன்ல வராது. அப்படின்னா இதுக்கு வளரக்கூடிய சூழ்நிலை இந்த மயில் மீன், அப்புறம் அந்த கட்டை, நம்ம அந்த மரலன் ஃபிஷ்னு சொல்லுவோம் அது, அப்புறம் அந்த மோதையில் இதெல்லாம் ரொம்ப ரேராக வரும். ஒன்றும் எல்லாம் சில மீனில் இருந்தால் இருக்கும், அந்த அளவுக்கு இருக்குது. அது மாதிரி நம்ம அந்த பன்னிக்கட்டை ஸ்வாட் ஃபிஷ் அதுலேயும் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஆனால் இது அதிகமாக இருக்கிற காணப்படுறது வந்து இந்த மயில் மீனில் இருக்கும். அப்புறம் அந்த ஸ்வாட் ஃபிஷ் இல்லை, நம்ம அந்த மரலன் ஃபிஷ், நம்ம அந்த முள்ளங்கட்டை பரப்பங்கட்டை இப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மீன்லையும் இந்த இது இருக்கும். ஆனால் இது சாப்பிட்றதுனால மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா இது மனிதர்களோட உடம்புல இந்த இது வாழாது. இந்த பாரசைட் வந்து மீனில் மட்டும்தான் இருக்கும். உங்களுக்கு என்ன டெய்லி இதில் அண்ணன் எதற்காக நீங்கள் இந்த பைப்பில் உட்கார்ந்துருக்கீங்க? நாங்கள் இதுல இருந்து பைசா எல்லாம் கணக்கு முடித்து கொடுப்பதற்காக காசு இருந்து ஒரு மேச மாதிரி. நீங்க எதற்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? இன்னைக்கு எப்படி நிறைய காசு கிடைச்சுமா உங்களுக்கு? அப்படி உங்க மீன் எப்படி இன்னைக்கு விலை எப்படி போடுற மீன்களோட விலை? மீன் ரேட்டு கம்மியாக தான் போய்கிட்டு இருக்கேன். இந்த மீன் ஒரு வேளை பரவாயில்ல வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வருமானம் 1.5 லட்ச ரூபா கிடைச்சிருக்கா? 1.5 லட்ச ரூபா வருமானம் கிட்டே என்ன அப்படின்னா நிறைய கேட்க மாட்டாரு. அடுத்து இங்க வா, உங்களுக்கு இன்னைக்கு வருமானம் எவ்வளவு கிடைச்சாண்டு? எனக்கு நல்லா கூடி போற ஒரு 1300 ரூபாய் கிடைக்கும். 1300? ஆமா, நாங்க பல லட்சங்களை முடக்கி இருக்கோம். பைசா முடக்காத ஆட்கள் ரொம்ப சம்பாதிக்காங்க. பைசா முடக்கிற நீங்க குறைவாடு உங்களை குத்தியா பேசுறாரு கேட்டா. இப்ப ஆர்பர்ல நிறைய சம்பாதிச்ச இந்த ஆளு, நீங்க காசு ஒண்ணு முடக்காம நிறைய சம்பாதிச்சு பதில் சொல்லிட்டு வாங்க. பணம் முடக்காமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் லேடிஸ்